அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா நீரை கடந்து வந்தோம் நாங்கள் வீட்டி போகவில்லையப்பா அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா நீரை கடந்து வந்தோம் நாங்கள் வீட்டி போகவில்லையப்பா உங்கள்
அக்கினியில் நடந்து வந்த எங்களுக்கு சேதமில்லப்பா, கண்ணீரில மூழ்கி போன எங்களுக்கு சேதமில்லப்பா. நீங்க அந்த அளவுக்கு எங்களை பலத்துல நிரம்பி வழியறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்களே வழி நடத்துங்க. ஊற்றிடுமே உம்மை
எழுப்பி ஏசப்பா ஊழியம் செய்வதற்கு நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்த ஏசப்பா. உங்க அபிஷேகம் இந்த தேசத்துல இந்த இடத்துல நிறுவனத்துக்கு நீங்க வழிவங்க ஏசப்பா. உங்களோட வல்லமை ஏசப்பா இந்த இடத்துல நீங்க ஊற்றுங்க ஏசப்பா. எங்களோட இருங்க ஏசப்பா. உங்க நன்றி செலுத்துவோம் ஏசப்பா. நீங்க எவ்வளவு அழகான தேவன், எவ்வளவு அருமையான தேவன் ஏசப்பா. எங்களை எல்லா காலத்திலும் எங்களை நடத்துற தேவன் உங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், இயேசு, இயேசு, இயேசு.
அபிஷேகத்தையும் பரிசுத்தரை மழையாக பொழியும் ஆவியை உமக்கு ஆராதனை ராஜா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. வாய்களை
செலுத்துறோம் அப்பா. வயல் பகுதி முற்றிலும் அங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. கேட்க இருக்கிற மன்னாவே ஏசப்பா, கேட்டு அந்த பணி நடக்கிறதுக்கான ஞானத்தை அந்த பலத்தை நீங்க தாங்க ஏசப்பா. உங்க ஆவி ஏசப்பா இந்த இடத்துல நிரம்பி வண்டியிடத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வர ஏசப்பா உங்க பிரசன்னம், உங்க ஆவி ஏசப்பா மழை போல இறைவி ஏசப்பா அனைவரையும் மூடுமலையாக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்களே வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மளோட பிதாவாம் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். உட்காருங்க. நேற்று மாலையிலே நாம் எழுப்புதல் கூட்டம் நடத்தினோம். கம்பைன் கம்பைன் ரிவைவல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆராதனை முதல் முறையாக இந்த ஆண்டு நாம் வைத்தோம். 5 சபைகள் பங்கேற்கிறார்கள். ஒலி கிராஸ் நம்ம சபை, சந்தோஷா, மேரு, பூச்சோ, ஸ்ரீசுபா இதெல்லாம் சபையை நிறைந்து வச்சு நல்லா இருந்துச்சு. கெஸ்ட் ஸ்பீக்கரு பாஸ்டர் டேவிட் தேவப்பிரியம் நேற்று வந்து நம்ம மத்தியிலே எழுப்புதல் என்ற காரியத்தை குறித்து அவர் மிக அழகாக விளக்கமாக சொன்னார். ஒன்று எனக்கு தொட்டது. அவர் சொன்னார் பாருங்க, இந்த சபையில் எழுப்புதல் வர வேண்டும்னாக்கா அது கர்த்தராக ஆண்டவராக இயேசு இங்கே வந்தால்தான், அவரை அனுபவித்தால்தான் அந்த இடத்துல எழுப்புதல் உண்டாகும். சரிங்களா? ஆக இந்த காரியம் நம்ம சபையில் நடக்க வேண்டியதுனாக்கா அதனை பற்றி வீட்டாக சரியா ஆண்டவர் இயேசு கிரியை பண்ண வேண்டும்னாக்கா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 2 காரியங்கள். ஒன்று, நம் வாழ்க்கையில அன்றாடம் என்ன இருக்க வேண்டும்? ஜபம் இருக்க வேண்டும். ஜபத்தின் மூலியமாக ஆண்டவரோடு நம்ம உறவாடுறோம். நம்ம வாழ்க்கையிலே ஜபம் இல்லை. காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜபிக்கணும். நம் திருச்சபைக்காக நம்ம ஜபிக்கணும். சபையில எழுப்புதல் உண்டாக வேண்டும். நாம் ஆண்டவரோட கேட்கணும் ஜபத்தின் மூலியமாக. அதே சமயத்தில் அவரோட வார்த்தை பைபிள் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நேற்று ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்க, சிலர்கள் மாச கணக்கில் பைபிள் திறக்காம அப்படி டக்குனாக்க தூசி அப்படி வரக்கும். சரிங்களா? வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாபகம் இருக்கும், சேர்ச்சுக்கு பைபிள் எடுத்துக்கணுமே, அப்போ தான் பைபிள் தூக்கிட்டு வருது. புரியுதுங்களா? ஆக ஜபத்திலும் ஆண்டவரோட வார்த்தையிலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடக்குது. சபையில் எழுப்புதல் நம்ம பார்க்க வேண்டும்னாக்கா இந்த 2 காரியத்தில் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் செலுத்த வேண்டும், செயல்பட வேண்டும். புரியுதுங்களா? ஆக நீங்கள் மனமாற வேண்டும், நீங்கள் எழுப்புதல் ஆக வேண்டும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில அன்றாடம் ஜெபிங்க. சபையில் எழுப்புதல், சபையில் ஆத்மா நாட்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது, இதெல்லாம் நிறையனாக்கா நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராக அனுப்புவார் இந்த சபை ஜெபிக்கிறார். ஏன்னா அவரை அனுப்புகிற ஆத்மா வந்து அது சரியாக நாம் போதித்து கவனிக்க வேண்டும். அது எப்படின்னாக்கா நம்ம சரியாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரோட ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்காமல் இருக்கும்போது நான் அனுப்புனாக்கா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாது, அந்த ஆத்மா பலப்படாது, வேத வசனங்களும் வாசிக்கிறது இல்லை. அப்போ எப்படி அந்த ஆத்மாவுக்கு வேத வசனங்கள் போதிக்கப்படும்? ஆக நம்ம முதலாவதாக மாற வேண்டும். புரியுதுங்களா? நம்ம மாறினால் வர்றவங்க ஆண்டவர் அனுப்புவார். இந்த சபைக்கு அனுப்புனாக்கா அவங்க கரெக்டாக பார்த்துக்குவாங்க, கரெக்டாக அவங்களோட தேவைகள் சந்திப்பாங்க. அப்போ தான் அவர் ரசிக்கப்படும். இல்லைனாக்கா அவன் பின்வாங்கி போயிடுவான். ஓகே, குறை நம்ம மேலே தான் இருக்குது, அது சரிப்படுத்தும். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஆங்கிலத்தில் ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள்ளே நம்மளுக்கு என்னவா? விடுதலை உண்டு. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்து இயேசுதான் ஆண்டவர் என்று விசுவாசிக்கும் போது, இயேசு தான் தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றார். வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இதில் எல்லாத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தான் முடியும். எப்போ நீங்கள் அவரை விசுவாசித்து
இவர்தான் என் தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், உயிருள்ள ஆண்டவர் மீண்டும் வந்து என்னை நியாயத்துக்கு போறார். அது நீங்க விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றார். ஆக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மனிதன் பிறப்பிலே அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை ஒரு முடிவு இல்லைன்று நினைக்கும் போது விசுவாசித்த அவரோட அந்த மனிதனோட நண்பர்கள் இயேசுகிட்ட கொண்டாடுறாங்க. இயேசுகிட்ட வந்தாக்கா அங்கே விடுதலை உண்டு என்று அவரோட நண்பர்கள் விசுவாசித்தார்கள். ஆக இந்த பகுதியில் உண்மையிலே நடந்த சம்பவம். அதில் நீங்கள் பாருங்கள், அந்த அந்த மனிதனை கொண்டாந்தவங்க அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு முழுமையாக விடுதலை தருகிறார். வாசித்து அதை தியானிப்போம். வாசிமா மார்க் 7 வசனம் 31 37 வரைக்கும். மறுபடியும் அப்ப ஆண்டவர் திரும்பி அந்த பட்டணத்துக்கு போகிறார். என்ன பட்டணம் அது? சீடோன். எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். கலிலேயா கடல் அருகே ஓரத்தில் அநேக அற்புதங்கள் ஊழியர்கள் ஆண்டவர் இயேசு செய்தார். வாசிமா. அங்கே கொள்ளை வாயுடைய, அங்கே யாரு? கொள்ளை வாய் அப்படின்னாக்க என்னது? கோணவாய். ஓகே, கொள்ளை வாய். வாசி முடியுமா? ஊமை. ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார். ஒரு ஊமை, ஒரு செவிடன். அது ஆட்டோமேட்டிக். உன்னால பேச முடியலனாக்கா உன் காது வணங்காது, உன் காது வணங்கினாக்கா உன் பேச்சு வராது. சரிங்களா? ஸோ கனெக்ட். இது ரெண்டுமே சம்மந்தப்பட்டது. அவன் ஊமை, அப்புறம் அவன் யாரு? செவிடன். இந்த மனிதன் பிறக்கும் போதே அவன் ஊமையாகவும் செவிடனாக பிறந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், இதுதான் வாழ்க்கை. அநேக இப்போ நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் யாருமே சுகமானது இல்லை. அதுலேருந்து மருத்துவத்திலேருந்தும் அது முடியாது. இந்த ஊமைகளுக்கெல்லாம் அது சுகமாக்க முடியாததுக்காக அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்ன பாஷை சொல்லி கொடுக்குறாங்க? சைன் லாங்குவேஜஸ். பார்த்துருக்கலாம் இல்லையா? ஊமைங்களுக்கு பேச தெரியாது, கை ஜடியாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. உடனே அந்த லவ் சைன் கேட்டாங்க, அவங்க தெரியும் இது ஆண்டவருக்கு. அது நான் பரவாயில்ல, அதுக்கிட்ட ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான், அந்த சைன் லாங்குவேஜ் படித்தா அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்க பேச முடியும். அது பழகலைனாக்கா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக இவனுக்கு அவன் சவர வரைக்கும் அப்படிதான். ஆனால் இங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், நம்ம ஆண்டவர் அவனுக்கு விடுதலை தருகிறார். வாசியமா. அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவனை கொண்டாந்தாங்களே கூட்டாளிங்க, அவங்களுக்கு தெரியுது, அவங்களும் பார்த்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கின்ற ஆண்டவர், அநேகத்துக்கு சுகத்தையும் விடுதலை கொடுத்த ஆண்டவர் இந்த மனிதனுக்கும் சுகத்தை கொடுப்பார் என்று விசுவாசித்து இயேசுகிட்ட கொண்டாந்தாங்க அந்த மனுஷனைய. யார் அந்த மனுஷன்? ஊமையும் செவிடன். ஓகே, அவனை கொண்டாந்து அவன் மேல என்ன வைக்கணும்ட்டு இயேசுகிட்ட கேட்டாங்க. ஆண்டவரோட இயேசு கையை அவன் மேல வைக்கணும்ட்டு அவங்க வேண்டிக் கொண்டார்கள். அப்ப என்ன நடக்குது? அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், இப்ப ஆண்டவர் இயேசு இவங்க கேட்டதுனால நான் ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் இயேசு பிதானவர் பூமிக்கு அனுப்புனது அற்புதம் செய்ய, சுகத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவர் அவரை அனுப்பல. எதுக்கு அனுப்பினார்? ஆவிகளுக்கு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும், விசுவாசப்படுகிறார். அதுதான் இயேசுவின் ஊழியம், பரலோக ராஜ்யத்தை குறித்து அவரோட ஊழியம். ஆனா இங்க ஆண்டவர் இயேசு பார்க்கிறார், சீக்கிரம் எல்லாத்துக்கும் அவர் சுகத்தை கொடுக்குறார். அப்ப திரளான ஜனங்கள் எங்க இயேசு இருக்கிறாரோ அங்க நிறைய கூட்டங்கள் வருவாங்க. அவர் அற்புதம், அதுக்காகவே கூட்டம் வருது. புரியுதுங்களா?
ஆக இந்த கூட்டங்கள் அதிகமாக இந்த மாதிரி கூட்டத்தின் முன்னுக்கு அவர் அற்புதம் செய்யும்போது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்ற நோக்கமே சுகத்துக்காக தான் வருகிறார்கள். ஆண்டவரோட வார்த்தை கேட்கறதுக்காக அவன் வரல. புரியுதுங்களா? அதனாலேயே ஆண்டவர் இயேசுங்க நம்ம பார்க்குறோம். ஏன் அவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு போறாரு? ஏன்னா அந்த ஜனத்து முன்னுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாக்கா இவங்க போயிட்டு இன்னும் சொல்லுவாங்க. அவங்க கூட்டாளி சொந்தக்காரங்க, நீ கூட்டு வா, அவனா நடக்க முடியலையா, நீ கூட்டு வா. எங்கள் ஆண்டவர் இயேசு இங்கே இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு அவர் பிஜே பக்கத்துக்கு போகிறாரு, அங்கே பிஜேக்கு கொண்டு வாங்க. அவர் வந்து உதாரணத்துக்கு பத்துகாஜாக்கு போகிறாருன்னா கூட அப்பைக்கும் பஸ் முடிச்சுட்டு போவாங்க. எதுக்கு போகிறாங்க? அவரோட ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு, சுவிசேஷம் பேசுகிறாரு. அதுக்காக அவனுக்கு போகல, சுகத்துக்காக போகிறாங்க, அற்புதத்துக்காக. இதனாலே ஆண்டவர் இந்த மனிதனை என்ன பண்ணுறாரு? தனியாக கூட்டு போகிறாரு கூட்டத்துக்கு. என்னன்னாக்கா முன்னுக்கு சேர்ந்ததுக்காக இன்னும் கூட்டு போய் உட்கார கூட இடம் பார்த்தல. அப்புறம் அதனால ஒரு ஒதுக்கி கூட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருமா, தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, விரல்கள் அவன் 2 காதுல வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, உமிழ்ந்துன்னா கேட்டாது துப்பி, எச்சி துப்பி வர இந்த கையை காதில் வச்சு ஜபம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஏன்னா உண்மைல்ல அவன் பேசணுமே. அப்போ இயேசு எச்சி துப்பி அவன் நாக்கில் தொட்டாரு. இங்கே நம்ம எனக்கு இப்போ நம்ம செய்யலாமா? இப்போ வந்து கொரோனானால செய்யறது ரொம்ப ஆபத்து. எச்சி தொட்டு செய்யலாமா? ஆனால் இந்த வைத்தியம் ஆதி காலத்துலேருந்து இருக்குது, இப்போ வரைக்கும் கூட செய்கிறாங்க. நம்ம ஒரு காயப்பட்டாலும் எச்சி துப்பி நம்மளே தொட்டு சேருமா இல்லையா? பாட்டி வைத்தியம்லாம் இது இப்படி தான் இருக்காது. நான் எஸ்டேல் இருக்கும்போது அப்படி தான். எதுனாலும் தோடு ஏதாவது கடிச்சிருச்சுனாக்கா எச்சி துப்பி தடைக்குவோம். அப்புறம் ஏதாவது காட்டில் எஸ்டேட் எங்கே மரம் இலைய இருந்தாலும் அதையும் நசுக்கி அந்த சாறு ஊற்றி பல வைத்தியங்கள் உண்டு. ஆனால் இந்த எச்சி துப்புற வைத்தியம் பாருங்க இயேசு காலத்துலேருந்து இருந்திருக்குது. அப்போ இயேசு ஏன் எச்சி தொட்டுனீங்க? என்ன எச்சி தொட்டு சுகமாக அவர் நினைத்தாக்கா எதுவும் செய்வார். ஆனால் அவங்க மனசு திருப்தி அடைகிறதுக்காக எச்சி துப்பி அப்போ அவனுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு மருத்துவம் இது செய்கிறாரு. அந்த நம்பிக்கைக்காக மேபி ஆண்டவர் இயேசு எச்சி தொட்டு அவன் நாக்கு தொட்டார். சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் தொட்டு மற்றவங்களோட உங்கள் சொந்த நாக்கை தொட்டுட்டா பரவாயில்ல. இப்போது உள்ள சூழ்நிலைக்கு அந்த வைரஸ் இருக்குங்களா, அப்புறம் உங்களோட இருக்கிற வைரஸ் மற்றவங்க மறைட்டு வந்துருக்கு, எச்சி தொட்டு தான் பேக்கெட் தான் அப்படின்றாங்க. சரியா? இப்போ செய்யாதுங்க. வாசியமா வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா? திறக்கப்படுவாய். அப்ப ஆண்டவர் இயேசு அப்ப பேசின பாசை அது என்ன பாசை? எப்ரேயரா? அந்த பாஷையில எப்பத்தா. இப்போ தெலுங்குல சொன்னாக்கா இல்லை வேற பாஷையில் ஜாவியில் சொன்னாக்கா உங்களுக்கு புரியாது நான் பேசுகிறேன். ஆனால் அதோட அர்த்தம் திறக்கப்படுவதாக. அப்போ காதும் நாக்கும் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் வானத்தை பார்த்து ஆண்டவர் பிதா கிட்ட நன்றி. அதனால் நம்ம வாழ்க்கையிலும் சரி நம்ம பிரச்சனைகள் மத்தியிலும் சரி ஆண்டவர்கிட்ட நோக்கி வானத்தை நோக்கி ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணுங்க. புரியுதுங்களா? மனுஷனை நம்பிட்டு கோமுவை நம்பி போயிடாதுங்க, சாமியாரை நம்பி போயிடாதுங்க. புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர் எப்பத்தான்னு தான் சொன்னார் திறக்கப்படும். அப்போ திறக்கப்பட்டதா? உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு, செவிகள் உடனே திறக்கப்பட்ட அந்த வார்த்தை பாருங்க. ஆண்டவர் பிதா பார்த்துட்டு எப்பத்தா அப்படின்னு தான் திறக்கப்படும். காதும் திறக்கப்பட்டது, அவன் நாக்கும் திறக்கப்பட்டது. உடனே அவன் அவனுடைய நாவின் கட்டும் மகிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினார். செவ்வையாய் பேசினான். செவ்வையா பேசினாங்க என்ன அர்த்தம்? அருமையா, நன்றாக, நான் உங்களுக்கு சொல்றது தாராளமாக நல்லா பேசினான். ஆண்டவர் செய்த அற்புதம் எல்லாமே முடிவில் நல்லா தான் முடியும்.
இப்போ கொஞ்சம் பேசுகிறான், அப்புறம் இன்னும் 2 நாள் அவன் நல்லா பேசுவான் அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் எப்பத்தான்னு சொன்னதும் உடனடியாக அற்புதம் அங்கே நடந்தது. ஆக ஆண்டவர் இயேசுவை நீங்கள் விசுவாசித்து நம்பி கேட்கும்போது ஆண்டவர் உடனடியாக புரியுதுங்களா? அவனுக்கு உடனடியாக அதுவும் அருமையாக நன்றாக கிளியராக பேசினான். அந்த காரியம், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த விடுதலை அவனுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு முழுமையாக விடுதலை கொடுத்தார். இல்லைன்னாக்கா அவன் சபர வரைக்கும் அவன் செவடனோ ஊமையாக தான் அவன் மறிக்க வேண்டும். எப்ப இயேசு சுகம் கொடுப்பார், அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்து வரும்போது, நீ கை வைத்து ஜெபம் பண்ண ஆண்டவரே நம்பி வரும்போது ஆண்டவர் உடனடியாக அப்பயே அவனுக்கு என்ன கொடுத்தார்? விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நீங்க முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தான் தேவன் என்று நீங்க நம்ப வேண்டும். நீங்க விசுவாசத்தோடு உண்மையாக சந்தேகத்தோட சூப்பரா இருக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும்னா நல்லாவே ஆக மாட்டேன், புரியுதா? அந்த மாதிரி இல்லாம நிச்சயம் ஆண்டவர் அவரோட டைம் கரெக்டா அவர் எப்பத்தான்றாரோ விடுதலை. அப்ப ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். நீ முன்னுக்கு நீ நடிக்க வேண்டாம், சும்மா நடிக்க வேண்டாம். முழுமையாக விசுவாசத்தோட ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு கரெக்டான டைமில் கத்தா அப்படின்ட்டு விடுதலை தருகின்ற நம்ம ஆண்டவர் இயேசு. அந்த இடத்துல ஆண்டவர் உடனடியாக கொடுத்தார் விடுதலை. வாசிப்போம். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் பாருங்க, அவர் ஏன்னா நான் சொன்னேன்ல, அவர் நோக்கம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், எல்லா அற்புதங்கள் செய்யணுன்றதுக்காக வரல. அதனால அவர் சொல்றாரு பாருங்க, இது போய் நீ யாருக்கு சொல்லிட்டு இருக்காருங்க. இல்லைனாக்கா ஆண்டவர் அதுக்கு தான் வந்தாருன்ட்டு எல்லாரும் தேடிட்டு வருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவரோட நோக்கம் எதுக்காக வந்தார்? அவரு நம்மளுக்கு பாவ மன்னிப்பு ரட்சிப்பு கொடுக்கிறதுக்காக, நம்மளுக்கு பரலோகத்தின் ராஜ்யத்தில் தான் நித்திய வாழ்வு, புரியுதுங்களா? அது குறித்து போதிக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். உங்களுக்கு சீக்கிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு வந்தார். அதனால அவர் சொல்றார், நீ போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வரானா, உண்மையிலே என்னோட வார்த்தை கேட்கறதுக்காக வராங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து கேட்க வராங்க, பாவ மன்னிப்புக்காக தேடி வரணும், அவங்களே நீங்கள் கூப்பிட்டு வாங்க. சும்மா அவன் நடக்க முடியல, அவன் நொண்டிகாலாக இருக்கிறான், காது வரல, ஊமையாக இருக்கிறான், அதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வராங்க. தேவனோட ராஜ்யத்தை குறித்து தான் அவர் வந்தார். நோக்கமே அதுதான். அதனால சொல்றாரு இயேசு, எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே வாய் அடக்க முடியுதா மனிதனோட வாயே? என்ன நடக்குது? ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ, ஆண்டவர் இயேசு சொல்லாதடா எவ்வளவுதான் சொன்னாலும் இவனுங்க அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதுக்கு மேல டபுளாக போய் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியே வைரல் ஆகுது. இப்ப டிக்டாக்ல வைரல் ஆகுதுல, அந்த மாதிரி இயேசு அப்ப செய்த அற்புதம் இன்னும் அதிகமாக பரவுது பாருங்க. இந்த பூமியில இப்ப உதாரணத்துல நம்ம சர்ச்சில் ஒரு அற்புதம் செய்துட்டாரு ஆண்டவர், உடனே பக்கத்துல உள்ளவங்க, வீட்டு முன்னுக்குள்ளவங்க, பின்னால் உள்ளவங்க எல்லாத்துக்குமே நீங்களே போய் சொல்லிடுங்க, இங்க வாங்கம்மா, இங்க இந்த சர்ச்சில் அற்புதம் நடக்குது, இங்க வாங்க நீங்க அப்படின்ட்டு இழுத்துட்டு சபையே நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க அற்புதங்காக வருவாங்க. அவன் நல்லா அனுப்புறதுக்கு என்ன ஆயிடுவானுங்க, அவங்க எல்லாம் காணா போயிடுவாங்க எல்லாரும். அப்புறம் பார்த்தாங்க பழையபடியே இந்த நாட்கள் எல்லாம் மோசமாக இருக்கும். ஏன்னா அவன் வந்த நோக்கம் அற்புதம் தான், சுகம்தான். ஆனால் இயேசு நோக்கம் இல்லையே. இயேசு நோக்கம் பரலோகத்து ராஜ்யத்தை பாவ மன்னிப்பு கொடுக்காங்க. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரம் வந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேணும், புரியுதுங்களா? சுகம் ஆண்டவர் கொடுப்பார். அது ஒரு பக்கம் ஜெபிக்கும் போது உங்கள் தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார்.
அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாரம் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறீங்களே, ஜெபிக்கிறீங்களே, வாசிக்கிறீங்களே. ஏன்னா நம்மளோட நித்திய வாழ்வு எங்கே? பரலோகம், இந்த பூமி இல்லை. ஒவ்வொரு வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது கடைசியில் அழுத்தி சொல்றது எது குறித்து? பரலோக ராஜ்யத்துக்கு. என்ன பாஸ்டர் வாரம் வாரம் பரலோகம் பரலோகம் பரலோகம்? ஹலோ, அதுதான் உங்க நித்திய வாழ்வு, இந்த பூமி இல்லை. இன்னைக்கு ஸ்கூல் நம்ம போனாக்கா இந்த பூமியில் சேர்த்து வைத்தது ஒன்றும் நம்ம கொண்டு போக முடியாது. அதனால தான் இயேசு சொல்கிறார். ஆனால் இங்கே தடை பண்ண முடியல ஜனங்கள். அதான் இயேசு எங்கே போனாலும் திரளான ஜனங்கள் கூட்டம். அங்கே நம்ம மாதிரி 30-40 பேர் உட்காந்துருக்க மாட்டாங்க. அங்கே உட்காந்துருப்பாங்க 4000 பேர், 5000 பேர், 1000 கணக்கில் உட்காந்துருப்பாங்க. ஆண்டவரோட அற்புதம் பார்க்க புரியுதுதான் வாசிப்பு புரிஞ்சா? அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற ஆண்டவர். ஏன்னா இந்த குருடர்களும் சரி, சப்பானிகளும் சரி, பேச முடியாதது அநேக அற்புதங்கள் நாம் பார்க்குறோம். மத்தேயு 15 வாசிமா. மத்தேயு 15 30வது வசனம் வாசி. 29, 30, 31. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து, திரும்பியும் கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த மத்தேயுல நம்ம 15 வாசிக்கும் போது இந்த ஊமையனும் செவடனும் மட்டும் சுகமாக்கலாம் ஆண்டவர். நிறைய பேர் இதுல வாசிக்கிறோம். அநேகர் எல்லாம் சீக்குகிறவங்க வந்து ஆண்டவர் தேடி வர்றாங்க. இல்லையா? மலைப்பகுதியில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள். அது கிறிஸ்து பிரியமானவங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த மனிதனையே சுகமாற்றும் நோக்கம் உண்டு. ஏன்னா அவன் ஆண்டவரோட வார்த்தை கேட்கணும். அதுக்காக ஆண்டவர் அவனோட காது திறந்தார். ஏன்னா எல்லாத்துக்காக தான் ஆண்டவர் வந்தார். இவனும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவனும் அபிஷேகப்பட வேண்டும், இவனுக்கும் பாவ மன்னிப்பு வர வேண்டும், இவனும் பரலோகத்துக்குள்ள போக வேண்டும். அப்ப ஆண்டவரோட சுவிசேஷத்தை அவன் கேட்க வேண்டும். அவன் தான் செவடனச்சே, எப்படி அவன் கேட்பான்? அதனால ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார் அந்த இடத்துல. அப்ப அந்த அற்புதம் செய்ததுனால அவன் காது திறக்கப்பட்டது. ஆண்டவர் அங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றார். அப்ப அவன் காதல விளங்கி அவனுக்கு அந்த சுவிசேஷம் அறிக்கப்பட்டது. நாளைக்கு அவன் சொல்லக்கூடாது, நான் தான் செவடனாச்சே, எனக்கு தான் தெரியாது பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஆண்டவர் நியாயத்தில் பண்ணிக்க அவன் அந்த காரணம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் அதுக்காகவே அவனுக்கு அற்புதம் செய்தார். ரெண்டாவதாக ஏன் அவன் வாயை அவன் பேச வைத்தார்? அவன் ஊமை. ஏன் அவனை ஊமையிலிருந்து பேச முடியும்? ஏன்னா ஆண்டவர் குறித்த அறிக்கை நம்மளுக்கு நீங்க உலகம் என்று போய் என்ன அறிவிக்க வேண்டும்? சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவன் தான் ஊமையாச்சே. நாளைக்கு ஆண்டவர் ஒன்று கேட்கும்போது அவன் சொல்லுவான், ஆண்டவர் நீ என்னையே தான் ஊமையா படிச்சிட்டியே, எப்படி நான் உலகம் என்று போய் சகல ஜாதிக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? அந்த ஒரு காரணம் சொல்லாதபடிக்கு ஆண்டவர் அவனோட நாக்கு தொட்டு சுகமாக்கினான். இப்போ அவன் சொல்ல முடியுமா? நான் தான் ஊமை, நீ தான். அதுவும் வார்த்தை என்ன சொல்லுது? நன்றாக செவ்வையாக பேசுறான். அப்ப அவன் மோசஸ் முறை திக்கவை இல்லை, நல்லா பேசுறான். இப்ப நீ ஆண்டவரோட நியாயத்துக்குள்ள சொல்ல முடியாது, நான் தான் பேச தெரியாது, நாக்கு தொட்டு நீ பேச வைக்கலான்னு நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பேசுறேன் ஆண்டவரே. ஆனால் வசனம் சொல்லுது செவ்வையாக நல்லாக பேசுறான். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் அவன் நாக்கு சரி, அவன் காது தொட்டு நோக்கம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்
நல்லா தான் படைத்திருக்கிறார், நல்லா தான் காது வருகிறது. ஆண்டவர் அதுதான் சொல்லுவாங்க, காது உள்ளவன் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா தூக்குறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்குறாரு. காது உள்ளவன் கேட்கணும். நல்லா பேசுகிறவங்க வாயை அடிப்பீங்கள, உட்கார வச்சாக்க மணிக்கட்டில் உட்காந்து பேசுகிறீங்க. பாசுற வா கிளம்புவோன்னு சொன்னாலும் உட்காந்து பண்ணாருங்க பேசிடுவாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்குங்க. ஆனால் வசனத்தை நீங்கள் பேசுகிறீங்களா? கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். செவடனுக்கும் பூமிக்கும் விடுதலை கொடுத்தார். நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, உங்களுக்கும் அதே விடுதலை வேண்டும். அற்புதம் வாழ்க்கையில நடக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்கள் நன்மை செய்ய வேண்டும் தான் ஆண்டவர் செய்த செம்மையாக செய்வார். ஆக நீங்கள் கர்த்தருக்காக வார்த்தை வாசித்து ஜபம் பண்ணி நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க, பேசுங்க. எனக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது. ஆனால் விட்டா மணிக்கணக்கில் கதை அடிக்கிறேங்க. அப்போ மட்டும் எங்கே வருது ஐடியா இருக்கலாம்? வாசிங்க. வேத வசனங்கள் வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவருடைய வேலை அதுதானே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கற்றுக் கொடுக்கிறதும், உங்களை வழி நடத்துறதும், உங்களை கண்டிக்கிறதும் பரிசுத்த ஆவியானோட வேலை. அப்போ நீங்கள் வேதத்தை படிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு பேசும்போது நீங்கள் ஜபம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் உங்களுக்கு பேசணும், சுவிசேஷ அறிவிக்கிறேன், என்ன சொல்லணும் ஆண்டவர் நீ பேசணும். ஆண்டவர் வழி நடத்துவார். He will take charge. அவர் பொறுப்பெடுத்துப்பார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த செவடனுக்கு விடுதலை கொடுக்கிறது போல ஆண்டவர் உங்களுக்கும் விடுதலை கொடுக்க ஆயத்தமாகிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் அக்கறை உள்ள ஆண்டவர். அவனுடைய மேலே அக்கறைப்பட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்கள் மேலேயும் அதே ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கருணை உள்ள தேவனாக இருக்கிறார். He is a God of compassion. இறக்கணும்னா நீங்கள் முழு மனதோடு உண்மையாக விசுவாசத்தோடு கேளுங்க. அவர் சமூகத்தில் நீங்கள் வாங்க, கேளுங்க, அற்புதம் நீங்கள் பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களோட தேவைகளை எல்லாத்தையும் அவரை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன கேட்கிறார்? உங்கள் இதயத்தை ஆண்டவருக்காக ஓப்பன் யுவர் ஹார்ட் ஃபார் காட். ஆண்டவர் உங்கள் மூலியமாக கிரியை செய்வார். ஆண்டவர் உங்கள் மூலியமாக இந்த சபையில் எழுப்புதலுக்காக வேண்டும்னாக்கா நீங்கள் ஜபிக்கிறவர்களாக, வேத வசனம் வாசிக்கிறவர்களாக, இயேசு மேலே முழுமையாக நீங்கள் விசுவாசங்களாக கர்த்தர் உங்கள் மூலியமாக உங்கள் வாழ்க்கையிலாம் ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆக உலகத்தை நோக்கி பார்க்காமல் ஆண்டவர் நோக்கி பவுல் அருமையாக சொல்கிறார். கலாத்தியர் 5:1 வாசினா, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்குற ஆண்டவராக. ஆக உங்களுக்கு ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்கலாம், வேலை பிரச்சனை இருக்கலாம், திருமண பிரச்சனை இருக்கலாம், அல்லது வீட்டிலும் பிரச்சனை இருக்கலாம். தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் விடுதலை, ஏழை சகல பாவத்திலிருந்து கட்டிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை இருக்கிறார். வாசிமாது கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் மறுபடியும் பாவ உலகத்துக்குள்ளே போகாதுங்க. நீங்க நுகத்திற்குள் படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நம்மளுக்காக பாவ மன்னிப்புக்கு நம்மளுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டியதுக்காக அவர் சிலுவிலே தன்னோட ரத்தத்தை சிந்தி மறித்தார். ஆக அந்த ஆண்டவர் விசுவாசி. இந்த பாவ உலகத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் போய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படி பழக்கம், சூது, ஆட்டம், கஞ்சா அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, பொய் சொல்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இது எல்லாம் உலகத்தின் பாவத்தின் காரியங்கள். அதெல்லாம் விட்டு ஆண்டவர் குறித்து சுவிசேஷித்து பரலோகத்துக்கு சொல்லுங்க. நிறைய பேர் இயேசுன்னு வார்த்தை கூட கேட்டதில்லை. இயேசு அது யார்? இந்தியாவில் பிறந்தாரா? அவர் என்ன செய்தார் அப்படி ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி கேள்விப்படாத இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அறிவிக்க வேண்டியது அவனும் பரலோகத்துக்குள்ள வர வேண்டும். அதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ கஷ்டங்கள் பாரங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் வருத்தப்பட்ட பாரம் சமத்துக்குள்ளே வாரம் வேண்டும், நான் உனக்கு இறைப்படைத்தேன்.
ஆக அந்த ஆண்டவர் இயேசுகிட்ட நீங்கள் வாங்க. கிறிஸ்து நிச்சயம் அநேக அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். ஆனால் முதலாவதாக நீங்கள் நம்ப மாற வேண்டும். அந்த ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும், ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த பாரம் நமக்கு இருக்கணும், நம்ம சபையின் பாரம் நமக்கு இருக்கணும். சபை இப்படியே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நேற்று ரிவைவல் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த கூட்டம் ஏற்படுத்தினேன். அதுவே அநேகர் வந்தங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இதே போல் ஒவ்வொரு மாதம் இங்கே உள்ள சபையில் நாம் செய்வோம். ஒழிக்கிறோம் சபையில் மேரு சபை பூச்சோம் சபை சர்வீஸ் நாம் மாறி மாறி செய்வோம். வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளையே பலப்படுத்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, உண்மை தேடி வரும்போதே எங்களுக்கு விடுதலை உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே, செவடனுக்கும் பூமியினுக்கும் நீர் விடுதலை கொடுத்த ஆண்டவர், அதே போல இன்றைக்கும் எங்களுக்கும் விடுதலை தர வேண்டும். தேவனே, அந்த பூமியின் போல செவடன் போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகாதபடி நாங்கள் ரட்சிக்கப்படுவர்களாக, மனமாக விசுவாசிக்கிறவர்களாக, உன்னோட வார்த்தைகள் வசனத்தில் போதிக்கிறவர்களாக என்னை நீ பேசு நாங்கள் கேட்குறோம். ஜீவனோட ஆண்டவராக இயேசு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.